நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் மற்றும் ஒரு வணக்கம் தமிழொலி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். புலர்ந்திருக்கின்ற இந்த இனிய காலை பொழுது உங்கள் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் நிறைந்த உற்சாகமான நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியில் வணக்கம் தமிழொலி என்னோட தொகுத்து வழங்குவதற்காக கிருஷாந்த் வருகை இருந்திருக்க. வணக்கம் கிருஷாந்த். வணக்கம் சுலக்ஷன். நேர்களுக்கும் காலை நேர வணக்கம். பொதுவாகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் ஒரு விடயம் தொடர்பாக பேசிக்கொள்வது வல்லமை. இன்றும் நாங்கள் சில விஷயங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். எங்களுக்கு நாங்கள் அறிந்த வகையிலும் பெற்றுக்கொண்ட விடயங்களை, அதுபோல் இந்த வயதில் மூத்தவர்கள் அந்த துறை சார்ந்த அனுபவம் பெற்றவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து நாங்கள் இன்றைக்கு ஒரு விஷயம் பேச போகிறோம். என்ன விடயம்னு சொன்னால், பொதுவாகவே எங்களுடைய மக்கள் நாங்கள் தோன்றிய காலம் தொடக்கம் இன்றைய வரைக்கும் எங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அபாரம் ஒரு வகையிலே இறைவனிடம் இருக்கின்றது. இன்னொரு வகையில் பார்த்தால் அது சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், நம்பிக்கைகளின் பக்கம் இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாகத்தாக நாங்கள் நிறைய பேச போகிறோம் இல்லையா? ஆமாம். இன்று 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 2016 புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் ஒருவருடைய பொழுதுகளை இப்பொழுது ஆரம்பித்திருப்பீர்கள். அதில் இன்று கூட பார்த்தீங்களா இருந்தால் கிருஷாந்த் இன்று என்ன நாள், இன்று ராசிக்காரருக்கு எப்படியான பலன்கள் எல்லாம் இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை கூட இருக்கும். இப்படியான நிறைய விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து பேசப் போகின்றோம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நாங்கள் இப்பொழுது தினம் ஒரு திருக்குறள் பகுதி இருக்கின்றது. திருக்குறளை தெரியும் எல்லோருக்கும் வள்ளுவனர் அப்போவே எல்லாருடைய வாழ்க்கையை பற்றி இப்படித்தான் நடக்கும் என்று எதிர்ப்பு கூறி எல்லாம் எழுதியிருக்கின்றார். இப்பொழுது வரப்போ ஒரு திருக்குறள் கூட எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயத்தை சொல்ல போகிறது. பார்க்கலாம் என்ன விடயம் என்று. டான் தொலைக்காட்சியினுடைய இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்றைய குரட்பாவை முதலில் இசைப்பாவாக கேட்போம். பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும். பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும். பழுது எண்ணும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும் என்கிறார் வள்ளுவப் பெருந்தகையார். அமைச்சு என்கின்ற அதிகாரத்திலே வருகிற 9வது குரட்பா இது. பெருமக்களே, பகை யாருக்கும் இருக்கலாம். காந்தியடிகளுக்கு கூட கோட்சே என்கின்ற பகைவன் இருந்தான். ராமனுக்கு கூட ராவணன் என்கின்ற பகைவன் இருந்தான். ஆகவே பகை யாருக்கும் இருக்கலாம். ஆனால் உள்ளே பகை இருக்கக்கூடாது. வீட்டிற்குள்ளே அல்லது நாட்டிற்குள்ளே பகை இருக்கக்கூடாது. அந்த உட்பகை ஒருவனுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். ஆகவே உட்பகையை முதலிலே களைந்து விட வேண்டும். ஔவையார் 3 பேரை அட்டமத்து சனிகளாக குறிப்பிட்டு காட்டுவார். காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும், ஆலை எரி போன்ற அயலானும், சால மனை கட்டளிக்கும் மனையாளும், இம்மூவர் தனக்கு அட்டமத்து சனி என்று குறிப்பிடுவார். வீட்டிலே மூத்த பிள்ளை படிக்க வேண்டும். அப்படி படிக்காத பிள்ளை முதலாவது அட்டமத்து சனி. வீட்டிற்கு அயலிலே இருக்கக்கூடிய அயலான் 2வது அட்டமத்து சனி. வரவுக்கு மீறிய செலவை செய்யக்கூடிய மனையாள் 3வது அட்டமத்து சனி. ஆகவே உட்பகை இருக்கும் என்றால் ஒரு மனிதன் வாழ்விலே கூட தோல்வியைத்தான் சந்திப்பான். அதை போல அரசனுக்கும் உட்பகைவனாக ஒரு மந்திரி இருப்பான் என்றால் அவனுடைய அரசும் தோல்வியைத்தான் சந்திக்கும். ஆகவேதான் பழுது எண்ணும் மந்திரியின் பக்கத்தில் தெவ்வோர் 70 கோடி உறும் என்கிறார் வள்ளுவர். நன்மையை விட அரசனுக்கு விளையக்கூடிய தீமையைத்தான் குறியாக ஒரு அரசன் மந்திரி கொண்டிருப்பான் என்றால் அவன் பகைவரை காட்டிலும் கொடியவன். அவனை காட்டிலும் 70 கோடி, தெவ் என்றால் பகை என்று அர்த்தம். அவனை காட்டிலும் 70 கோடி பகைவர்கள் மேலானவர்கள், உற்றவர்கள் என்று வள்ளுவ பெருந்தகையார் சுட்டி காட்டுகிறார். பழுது எண்ணும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும் என்கின்ற அழகிய குரட்பாவை மனத்துள் இருத்துவோம்.
எங்களுக்குள் இருக்கக்கூடிய உட்பகையை முதலில் நீக்குவோம். எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய உட்பகையை களைவோம். நாட்டில் இருக்கக்கூடிய உட்பகையை களைவோம். அதுவே எங்கள் நாடு நலம் பெற, வீடு நலம் பெற, நான் நலம் பெற வாய்ப்பாக அமையும் என்று கூறி இந்த நாள் இனிய நாளாக அமைய இறையருளுக்காக பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி. உண்மையில் இந்த பகை என்பது சிலருக்கு தெரியாமல் இருக்கும், சிலர் தெரிந்து வெளிப்படையாக வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த தெரியாமல் இருப்பது கொஞ்சம் கடினமான பகை இல்லையா? அது மிகவும் ஆபத்தான பகை. என்னென்னு சொன்னால், அது பகை இருக்கிறது என்று தெரியாமலே நாங்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்வோம் அல்லது பார்த்துக்கொள்வோம். அது பழிவாங்கப்படுகிற பொழுதுதான் அந்த பகை எங்களுக்கு அவர்களிடம் இருந்திருக்கிறது என்று நாங்கள் என்ன தோன்றும். அந்த சம்பவத்தை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இந்த சாத்திர சம்பிரதாயங்கள். பொதுவாக நாங்கள் ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்ளும் போது எங்களுடைய வாழ்க்கை சீரான பாதையிலே அப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எதையுமே நம்ப மாட்டோம். அப்படியே போய்கொண்டிருக்கின்றது, நன்றாக போய்கொண்டிருக்கு. எங்களுக்கு ஒரு பயம் ஒன்று உருவாகும் போது தான் எங்களுக்கு மேலே ஒரு சக்தி ஒன்று இருக்கின்றது. அதை நாங்கள் கடவுளாக நினைக்க வேண்டுமா, இல்லாவிட்டால் இதை நாங்கள் நம்பிக்கையாக அதை நினைத்தால் அது நடக்குமா என்கிற ஒரு பயம் ஒன்று தோன்றுகிறது. பொதுவாக நாங்கள் எங்களுடைய பாதையிலிருந்து சற்று தடுமாறும் போது எங்களுக்கு அப்படியான ஒரு உணர்வு இருக்கின்றது இல்லையா? அதாவது நாங்கள் ஆரம்ப காலத்திலே பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் மலைகளையும் மரங்களையும் நீரையும் சூரியனையும் இயற்கையை வழிபட்டு கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்களுக்கு அந்த இயற்கையின்பால் ஒரு நம்பிக்கை இருந்தது. நாங்கள் அவற்றை கடவுளாக நினைத்து வழிபட்டு கொண்டிருந்தோம். பிறகு கடவுளுக்கு உரு கொடுத்து கடவுள் என்றால் இப்படித்தான் இருப்பார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த உருவங்களுக்கு நாங்கள் அவர்கள் இப்படியே இருக்கின்றார்கள் என்ற அந்த நம்பிக்கையை அந்த உருவங்கள் மீது செலுத்தி நாங்கள் அந்த வழிபாட்டை கடவுளாக நினைத்துக் கொண்டு வழிபட்டு கொண்டிருந்தோம். இதை கடந்து பார்க்கின்ற பொழுது இந்த சாஸ்திரங்கள் அல்லது சம்பிரதாயங்கள் என்று பார்க்கிற பொழுது சாஸ்திரங்களை நம்புகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் ஒரு கட்டத்திலிருந்து மேற்கிளம்ப தொடங்கியோம். இது அரச சபையிலும் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அதாவது போருக்கு செல்வதாக இருந்தால் அவர்கள் ஒரு மந்திரி, அதாவது இந்த சபையில் இருக்கக்கூடிய அந்த அவருக்கு என்ன பேருன்னு சொல்வது நான் நினைவுக்கு வரவில்லை, அந்த இதை பார்ப்பார், சந்திரன் ராகு கேது எல்லாம் அப்படி இருக்கிறது, இவருடைய பலன்படி இன்றைக்கு போருக்கு போனால் அது போர் வெற்றியில் அடைய முடியுமா என்றெல்லாம் அவர்கள் கணித்து சொல்வார்கள். கணித்து சொல்லுகின்ற பொழுது அவற்றை நம்பி அவர்கள் பின்னிருந்த குடிமக்கள் நம்பிக்கொண்டு வந்து சாஸ்திரங்கள் எங்களிடம் நம்பி கடத்தப்பட்டு வந்தாங்க. ஆரம்ப காலத்தில் கூட இருந்தது. ஆனால் இப்பொழுது அது அதிகமான இடங்களில் ஆரம்ப காலத்தில் செலுத்திய ஆதிக்கம் இல்லை என்றே தான் சொல்லலாம். நிச்சயமாக அதை அதிகமானவர்கள் சிலர் அந்த குறிப்பிட்ட ஒரு இடம், அந்த இடத்தினுடைய ஆரம்ப கால கலாச்சாரம் அப்படி இருந்து வளர்ந்தபடி அந்த இடத்திலே அப்படி இருக்கலாம். ஆனால் அதிகமான இடங்களில் இப்பொழுது மருவி வருகின்றதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அதாவது அது காலத்தின் தேவை என்ன தெரியவில்லை என்றால் காலம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சாஸ்திரங்கள் அல்லது சமயம் சார்பாக நிரூபிக்கப்பட்ட விடயங்கள் விஞ்ஞானத்தில் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். விஞ்ஞானம் சொல்லுகின்ற விடயங்களை சமயம் சொல்லியதாக இருக்கின்றது. அப்படி பார்க்கிற பொழுது நாங்கள் அந்த தளத்திலிருந்து கொஞ்சம் நாங்கள் விலகி கொண்டு வருகிறோம், மறந்து கொண்டு வருகிறோம். இதுதான் யதார்த்தம். இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் பேச போகிறோம். செலக்ஷன் நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் சைவ நற்சிந்தனை பகுதியை பார்த்துவிட்டு வருவோம். ஓம் ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார குடார்த்த மகாவிபூத்யாம் ஓங்கார மர்ம பிரதிபாதினீபியாம் நமோ நம ஸ்ரீகுரு பாதுகாபியாம். எல்லாம் வல்ல என் குருமூர்த்தி என் உள்ளே இருந்து என்னை பேசி ஏற்றி வைக்க டான் டிவி ஓம் டிவி வாயிலாக காலை வேளையிலே சைவ நற்சிந்தனையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்வுடையவரே. அனைவருக்கும் வணக்கம். சைவ நற்சிந்தனையிலே இன்றைய தினம் பெண்கள் சுகையினம் இருக்கின்ற காலங்களிலே எல்லாம் ஆலயங்களுக்கு எப்படி போக வேண்டும், எப்போ போக வேண்டும் என்றதை நான் பார்க்க வேண்டும். சுகையினம் என்று சொன்னால் அவர்களுக்கு மாதத்திலே வருகின்ற மாதவிடாய் வருகின்ற பொழுது 5 நாட்களுக்கு அவர்கள் ஆலயத்திலேயோ ஆலய வீதி பிரகாரத்திலேயோ தங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய சாமி அறையிலேயோ செல்வதற்கு அனுமதி இல்லை. அவர்கள் இந்த 5 நாட்களும்
அவர்களுடைய இருப்பிடங்களிலே மட்டும் இருந்து அந்த இருப்பிடங்களிலே இருந்து கொண்டு தனியாக இருந்து வேறு இடங்களில் அலையாது அவர்களுடைய தீட்டோடு தனியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று அந்த பழக்கமெல்லாம் மாறி வீடு வரையிலே உலவுகின்றார்கள். வீடுகளுக்கே மாத்திரமல்ல, இன்னும் வீடுகளிலே உலாவுகின்ற பொழுது அடுப்பங்கரை வரைக்கும் உலாவுகின்றார்கள். பிறகு அந்த வீட்டிலே இருக்கின்றவர்கள் கோயிலுக்கு வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் பாவத்தை சம்பாதிக்கின்றார்கள். அந்த மாதவிடாய் காலங்களிலே அவர்கள் கரிக்கோடு இட்டு புறம்பாக பாய் தலாணி வைத்து படுத்திருக்க வேண்டும். அவர்கள் பிளங்குகின்ற பாத்திரங்களும் புறம்பாக இருக்க வேண்டும். உணவருந்துகின்ற பாத்திரங்கள், நீராகாரம் அருந்துகின்ற பாத்திரங்கள் எல்லாம் தனியாக இருக்க வேண்டும். இந்த 4 நாட்களும் அவர்கள் அப்படி இருக்க வேண்டும். 5ஆவது நாள் அவர்கள் தோய்ந்து மஞ்சள் பால் வைத்து தோய்ந்து புத்தாடை உடுத்தி தோய்த்து உலர்ந்த ஆடை உடுத்தி சாமி அறையில் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு ஆலயம் செல்லலாம். அந்த வகையிலே இந்த மாதவிடாய் காலங்களிலே பெண்களெல்லாம் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த நாகரீகம் வளர்ந்து கொண்டு வருகின்றது என்று நினைத்து கொண்டு எங்களுடைய சமூக சமய பண்பாடுகளை எல்லாம் சீர்குலைக்கின்ற வகையிலே நாம் நடந்து கொள்வது எங்களுக்கு மாத்திரமல்ல, அனைவருக்கும் பாவத்தை கொண்டு வரக்கூடிய நிகழ்வாகும். அதனாலே அந்த காலங்களிலே கரிக்கோடு இட்டு ஓரிடத்திலே இருந்து கொண்டு காலுக்கு செருப்பணிந்து கொண்டு சூரியன் வெயில் படுகின்ற இடங்களில் அவர்கள் இருந்தால் அந்த தீட்டு வரவாது. அப்படி இருந்து கொண்டால்தான் நீங்கள் எந்த விதமான பாவங்களையும் சம்பாதிக்காமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் இறைவனுடைய திருவருள் கிடைக்க நீங்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். 5ஆம் நாள் நீங்கள் தோய்ந்து குளித்து இல்லங்களிலே விளக்கேற்றி ஆலயம் செல்லலாம். அந்த வகையிலே அனைவருக்கும் சகல செல்வமிக்க யோக பெருவாள் கிடைக்க நல்ல ஆசை கூறி அமைகின்றேன். ஹரஹர நம பார்வதீபதகே, ஹரஹர மகாதேவ. சைவ நச்சிந்தனை பகுதியை பார்த்துவிட்டு மீண்டும் இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழொலியோடு. இன்றைய தினம் நாங்கள் வணக்கம் தமிழொலியில் இந்த சாத்திர சம்பிரதாயங்கள், அதே போன்று ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கையெல்லாம், இப்பொழுது அந்த மூட நம்பிக்கையில் நாங்கள் குறிப்பிட விடையும் அந்த நாங்கள் காலையிலே எழும்பி வரும் பொழுது அதிகாலை நேரத்துக்கே இந்த வீட்டினுடைய வீதி பகுதியெல்லாம் கூட்டி விடுவார்கள். ஏனென்று கேட்டால் காலையிலே வேலைக்கு போகின்றவர்கள் அந்த விளக்கு மாற்றம் மொழிக்கக்கூடாது என்கின்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. அதே போன்று முன்னோர்களிடமிருந்து அந்த பள்ளி சொன்னால் ஒரு கொஞ்ச நேரம் சற்று தாமதமாக போகும். அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. இல்லாவிட்டால் அது ஒவ்வொருவருடைய விதிப்படி நடக்கிற விடயங்களை அவர்கள் யோசிக்கிறார்களா தெரியவில்லை. கூடுதலாக எனக்கு கிராமத்திலே விளக்குமாறு எதுக்கு வைப்பார்கள்னு சொன்னால் சனியன்னு சொல்வார்கள், மூதேவின்னு சொல்வார்கள். அந்த விளக்கு மாத்தல் அடித்தால் ஆண்களுக்கு சில விளக்கு கூட்டுக்கிறவளோ விளக்கு மாறப்பட்டாலும் ஆம்பளை பிள்ளைக்கு விளக்கு மாறப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாய்க்கு விளக்கு மாறப்பட்டால் நாய் கம்மி கொண்டு போகணும்னு சொல்வார்கள். இது உண்மையில் விளக்கு மாறப்பட்டால் நாய் கம்முகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆண்களுக்கு படுதல் அல்லது விளக்கு மாற்றி காலையில் எடுத்து கொண்டு வந்து கூட்டுதல், வேலைக்கு போகிற பொழுது அது மூதேவி முன்னுக்கு நிற்குது அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த விளக்கு மாத்திரம். அப்போ இந்த நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ கூடுதலானவர்கள் 7 மணிக்கும் 7:30க்கும் டிவிக்கு முன்னால் போயிருப்பார்கள். அப்போ நாங்கள் யோசிக்கிறது, என்னடா இவங்க ஒளிய காலையில் டிவிக்கு முன்னால் இருக்கிறவங்களோட செய்தி ஏறதுக்கு இருக்கிறாங்களோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ராசி பலன் 12 ராசினருக்குமான பலன் என்ன பார்க்குற பொழுது இன்றைக்கி காலையிலே ஒரு கட்டாயம் போக வேண்டிய அளவிலாக இருக்கும். அவர்கள் எல்லாம் தயார் செய்தே வைத்திருப்பார்கள். இன்றைக்கு கன்னிராசினியர்களுக்கு தடங்கள் என்றால் அவர்கள் போகிற காரியத்தை விட்டு யோசித்து கொண்டிருப்பார்கள். தடங்களாக இருக்குது, அவரோடு நடந்து போடணுமா அப்படின்னு சொல்லி.
இந்த நம்பிக்கை இருக்கிறது இன்றைக்கு மங்கட்டும். இந்த நம்பிக்கைகள் கூட சில வேளைகளில் அது ஒரு விதிப்படி நடக்கிற விடயம் என்று இந்த நம்பிக்கைகளை சொல்வார்கள். விதி, அதாவது சாத்திரங்களில் எங்களுடைய ஆண்டுகள், இப்போ நாங்கள் இத்தனை வயதில் தான் இறப்போம், உங்களுக்கு ஆயுள் ரேகை இப்படி இருக்கிறது, இல்லை கையிலே பார்த்து சொல்வார்கள் ஆயுள் ரேகை இவ்வளவு காலம் இருக்கிறது, நீங்கள் இவ்வளவு காலத்திற்கு வாழலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போல் இந்த கோள்களினுடைய சுழற்சிகளை வைத்து சொல்வார்கள், உங்களுக்கு சனி பயிற்சி இருக்கின்றது, குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுன்னு சொல்லி. இதெல்லாம் எவ்வளவுத்திற்கு நாங்கள் அவர்களுடைய அந்த அறிவை வைத்து, ஒரு சாத்திரதிகளுடைய அறிவை வைத்து நாங்கள் அதை நம்பலாமா, இல்லாவிட்டால் அவர்கள் சொல்வது எங்களுடைய வாழ்க்கையோடு அது நடைமுறைப்படுகிறதா என்று பார்க்கும்பொழுது தான் இது ஒருவேளை இது இப்படியாக இருக்குமா, இல்லாவிட்டால் அவர்கள் கூறுகின்ற விடயங்கள் ஆரம்ப காலத்தில் எண்கணிதவியல்னு சொன்னால் ஆரம்ப காலத்திலே இருந்து வந்த ஒரு உண்மை. அப்படியான விடயங்கள் நிறைய இருக்கின்றது இல்லையா? அதே போல் இந்த நாங்கள் எவ்வளவுதான் விஞ்ஞானத்துக்கு வளர்ந்து சாஸ்திர நம்பிக்கைகள் அல்லது இவற்றையெல்லாம் கடந்து நாங்கள் பயணித்தாலும் கூட இந்த சாஸ்திரம் பார்ப்பவர்கள் அல்லது சாஸ்திரிகள் சொல்லுகின்றார்கள், விண்வெளிக்கு சென்று வருகின்றவர்கள் கூட முடித்து வருகின்ற பொழுதும் தொடக்கத்திலும் கூட அந்த சாஸ்திரங்களை நம்பித்தான் பார்த்து தான் இந்த விண்கலங்களை கூட செலுத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது அங்கேயும் அந்த நம்பிக்கை இருக்கிறது என்று தான் என்ன தோன்றுகிறது இல்லையா? இதில் இந்த விதி என்பதை நாங்கள் சொல்லும்போது ஒரு சிறிய கதை ஒன்று இருக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு புது திருமண தம்பதியினர் தங்களுடைய அந்த தேனிலவை கழிப்பதற்காக வேறு இடங்களை எல்லாம் சுற்றி பார்ப்பதற்கு செல்கிறார்கள். இதிலே ஒரு மலை பிரதேசத்தில் பேருந்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய மக்கள் அந்த பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காதலிக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த மணமகள் என்ன கேட்கிறான்னு சொன்னால், ஒரு அழகான இடத்தை பேருந்து போகும்போதே கண்டுவிட்டால். அப்பொழுது கணவனை கேட்கிறான், என்னங்க இந்த இடத்தை நான் பார்க்க வேண்டும், உடனே பேருந்தை நிறுத்துங்கள்னு சொல்லி சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், பேருந்து போகட்டும், இந்த இடத்தில் ஒரு தனிமையான இடம், மலைகள் பாறைகள் எல்லாம் இருக்கிறது, கடினம் தானே சொல்ல. இல்லை நான் இந்த இடத்தை கட்டாயம் பார்க்க வேணும்னு சொல்ல. என்ன செய்வது, புது தம்பதியில் தானே, சரி என்று சொல்லி பேருந்திடம் நடத்துனரிடம் சொல்லி பேருந்தை நிப்பாட்டி இருவருமே இறங்கிக் கொள்கிறார்கள். இருவரும் இறங்கிய போது சற்று தூரத்திலே, சற்று ஒரு 3-4 நிமிடங்கள் கடந்து போகும் பொழுது ஒரு பெரிய பாரிய சத்தம் ஒன்று கேட்கிறது. என்னவென்று திரும்பி பார்த்தால் உடனே அந்த மலை ஒன்று அந்த பேருந்தின் மீது அப்படியே விழுந்து கற்பாறைகள் அந்த பேருந்து முற்றாக நசுங்கி அதில் இருந்த அத்தனை உயிர்களுமே சேதமாகிவிட்டது. இப்பொழுது அந்த மனைவி கேட்கிறார், பார்த்துருக்கலாம், நல்ல காலம், நாங்கள் இறந்திருப்போம், என்னுடைய அந்த முயற்சியால் நான் இதை பார்க்க வேண்டும் என்றபடியால் நான் தப்பி விட்டேன், பார்த்திருக்கலான்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்பொழுது கணவன் யோசித்து கொண்டே இருக்கிறார். ஏன் நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள், நான் தானே தப்பித்து விட்டேன், அப்புறம் என்னன்னு சொல்லுகிறார். அப்பொழுது கணவன் சொல்கிறான், நீ அப்படி யோசிக்கிறாய், நீங்கள் அதில் இறங்காமல் விட்டால் அந்த மலை சரிந்த அந்த பொழுதை தாண்டி அந்த பேருந்து அங்காலே நகர்ந்திருக்கு. ஆகவே மொத்தமாக அனைத்து உயிர்களும் அங்கே காப்பாற்றப்பட்டிருக்கு. உன்னுடைய அந்த ஒரு சில அந்த தருணத்தினால்தான் இப்படியான சம்பவம் நடந்திருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பொது நலத்தோடு அந்த கணவன் யோசித்தான். இது ஒரு சிறிய ஒரு கதைக்காக சொல்கின்ற விடயமாக இருந்தாலும் இதில் எவ்வளவு ஒரு உண்மையான விடயம் இருக்கிறது பாருங்கள். ஒரு சிறிய ஒரு சம்பவம், இவர்களுடைய அந்த விருப்பத்திற்கு இவர்கள் இறங்கியபடியால் அங்கே அந்த விதி அவர்களை தின்றது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதே இவர்கள் இறங்காவிட்டால் அங்கே தாண்டி போய்விடலாம், அவ்வளவு பேரும் தப்பி இருக்கலாம் என்று கூட சொல்கிறார்கள். இப்படி ஒரு நம்பிக்கை, ஒரு விதி என்று சொல்கின்ற ஒரு மூட நம்பிக்கை இல்லை, அந்த விதி என்று சொன்னால் அது ஆரம்ப காலத்தில் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒன்று. அப்படியான ஒரு சம்பவங்களும் இருக்கிறது. அதாவது எங்களுடைய மக்கள் சொல்வார்கள், விதிப்பலன்படி தான் எல்லாம் நடக்கும் என்று சொல்வார்கள். உனக்கு இதுதான் விதி என்றால் சில வேளைகளில் நாங்கள் ஏதாவது விஷயத்துக்கு போய் அது நடைபெறல் என்றால் கூட சொல்வார்கள், தம்பி அது உண்ட விதியடா, அது அவ்வளவுதான். ஆனால் விதியை கூட மதியால் வெல்லலாம் என்று சொல்லுகின்ற வரலாறுகளும் இருக்கின்றது. எங்களுடைய சமய கதைகளிலும் அல்லது எங்களுடைய இலக்கிய கதைகளிலும் இந்த சம்பவங்கள் இருக்கிறது. மார்க்கண்டேயருடைய வரலாற்றிலே அவருடைய விதியை மதியாலை வென்றிருந்தார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. சரி, இன்னும் பல விஷயங்கள் பேச போகிறோம். இப்பொழுது நாங்கள் சுலக்ஷன் கிறிஸ்தவ சிந்தனை பகுதிக்கு சென்று விட்டு வருவோம். இறைவனில் அன்பான சகோதரங்களே, இன்று நாம் இயேசுவின் வாழ்வில் சுபத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை நாம் சிந்திப்போம். இயேசு இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்தது 33 ஆண்டுகள் மட்டும்தான். இந்த 33 ஆண்டுகளிலும் நாங்கள் விவிலியத்திலே காண்கின்றோம் 30 ஆண்டுகள் அவர் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோரோடு இறை ஒன்றிப்பின் வாழ்விலே மறைந்த வாழ்வை மேற்கொண்டிருந்தார். இறைவனோடு ஒன்றித்த வாழ்வை மேற்கொண்டிருந்தார். அவருடைய வாழ்வின் இறுதி 3 ஆண்டுகள் மட்டும்தான் அவர் மக்களிடையே பணி செய்வதற்காக வருகின்றார். ஆனால் அந்த பணியின் காலத்திலும் அவர் அவ்வப்போது இரவு வேளைகளிலும் இரவு முழுவதும் செபித்தார்.
தனியாக செபித்தார். தன்னுடைய சீடர்களை ஒரு இடத்திலே விட்டுவிட்டு அவர் மலைகளை நோக்கியும் தனியான இடங்களுக்கும் சென்று அவர் செபித்தவராக காண்கின்றோம். இன்னும் அவர் தன்னுடைய புதுமைகளை செய்கின்ற வேளைகள் எல்லாம் அந்த இறைவனுக்கு மகிழ்வோடு நன்றி செலுத்தி அவருடைய அருளை இறை தந்தையை நோக்கி செபிக்கின்ற ஆண்டவராக இயேசுவாக இருந்தார் என்று நாங்கள் காண்கின்றோம். 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த பொழுதும் அவர் அந்த இறை தந்தையை நோக்கி வேண்டினார், ஆசீர்வாதித்தார், கொடுத்தார் என்று நாங்கள் காண்கின்றோம். அதே போல உயிரற்ற நிலையிலே இருந்த லாசரை உயிர்ப்பிக்கும் பொழுதும் அவர் இந்த இறை தந்தையை நோக்கி வேண்டினார். அதன் வழியாக அந்த சக்தியோடு அந்த லாசருக்கு உயிர் கொடுத்தார் என்று நாங்கள் காண்கின்றோம். எனவே அந்த இறை இயேசு தன்னுடைய வாழ்விலே இந்த சுபத்தின் முக்கியத்துவத்தை தன்னுடைய சீடர்களுக்கும் அவர் எப்பொழுதுமே எடுத்து காட்டினார். அத்தோடு மட்டுமல்ல, அந்த சீடர்கள் தாமே அவரிடம் கேட்டார்கள், எங்களுக்கு சுபிக்க கற்பியும் என்று சொல்லி. எனவே சுபத்தினுடைய தேவை எவ்வளவு முக்கியம் என்பதை காண்கின்றோம். எனவே அவர்களும் இயேசுவோடு இறுதி இரா உணவிலே அந்த சுபத்திலே கலந்து கொண்டார்கள். அந்த இயேசு பலியை அங்கே ஒப்பு கொடுக்கின்றார். தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையுமே அவர் உணவாகவும் பானமாகவும் கொடுக்கின்றார். அங்கே நற்கருணை என்னும் அருட்சாதனத்தை, என்றும் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் சாதனத்தை அவர் ஏற்படுத்துகின்றார். அங்கே அவர் குருக்களை ஏற்படுத்துகின்றார். தம்முடைய அப்போஸ்தலர்களை இந்த குருத்துவ நிலைக்கு உயர்த்தி அவர்கள் என்றும் செபத்தோடு இறைவனை வழிபடுகின்ற மக்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அத்தோடு இந்த உலக மக்களை அந்த இறைவனுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு வர வேண்டும். அவர் இந்த உலக மக்களுடைய வாழ்வு இறைவனுடைய அருளை பெறுகின்ற வாழ்வாக இருக்க வேண்டும் என்று அவர்களை அவர் ஏற்படுத்தி இந்த மக்களுக்கு எப்படியாக செபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்ற ஆண்டவராகவும் நாங்கள் காண்கின்றோம். எனவே அவருடைய இயேசுவினுடைய வாழ்வின் பிற்பாடு அவர் தொடர்ந்தும் இந்த அப்போஸ்தலர்கள் வழியாக, அந்த குருக்கள் வழியாக அவர்களை இறை மக்களை சுபத்திலே வழிநடத்தி கொண்டு செல்வதை நாங்கள் காண்கின்றோம். இதன் வழியாக நாம் ஆதி திருச்சபையிலே பார்க்கின்றோம், அன்னை மரியாவும் அந்த சீடர்களும் ஒன்றாக இருந்து செபித்தார்கள். அந்த செபிக்கின்ற வேளையிலே அவர்கள் அமைதியாக இருந்து இறைவனை தியானிக்கின்ற நேரத்திலே அந்த தூய ஆவி அவர்கள் மேல் எழுந்தருளி வந்தது. அதன் வழியாக அவர்கள் அந்த இறை ஞானத்தையும் அந்த துணிவையும் பெற்றவர்களாக அவர்கள் தங்களுடைய பணியை ஆற்றி இந்த உலகம் முழுவதுமே கிறிஸ்தவ அந்த மறை போதகத்தை கொண்டு சென்றார்கள் என்று நாங்கள் காண்கின்றோம். எனவே நாமும் அந்த இயேசுவை பின்பற்றி அவர் காட்டிய வழியிலே நாங்கள் செபிப்போம். தனியாக செபிப்போம், நாங்கள் ஒன்றாக சேர்ந்து செபிப்போம், நாங்கள் குடும்பங்களாக செபிப்போம், சமுதாயமாக செபிப்போம், திருச்சபையாக செபிப்போம். உலகம் முழுவதோடும் சேர்ந்து எங்களை சுபத்திலே ஒன்றாக இணைப்போம். அதன் வழியாக எல்லா மக்களுக்காகவும் நாளாந்த மன்றாடுவோம். உலக மக்கள் எல்லோரும் நல்வாழ்வு பெற வேண்டும். உலக மக்கள் ஒவ்வொருவருமே நல்வாழ்வு பெற வேண்டும். எல்லோரும் பல்வேறு கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகளில் இருந்து விடுபட வேண்டும், நோய்களில் இருந்து குணமாக வேண்டும் என்று நாங்கள் செபிப்போம். இன்னும் நம்முடைய ஒவ்வொரு மக்களுடைய நல்வாழ்விற்காகவும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் இன்றைய இந்த நாளிலே நாம் இந்த ஆண்டிலே குடும்ப ஆண்டாக நாங்கள் மாண்புமிக்க குடும்பங்களாக தியானிக்கின்றோம். எனவே குடும்பங்களுக்காகவும் நாங்கள் நாளாந்தம் மன்றாடுகின்ற மக்களாக மாறுவோம். அதாவது நாங்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த மூட நம்பிக்கைகள், சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்று. பொதுவாகவே இந்த ஆரம்ப காலத்திலே கல்யாணம் அல்லது திருமணம் என்று சொல்வார்கள். இந்த திருமணங்கள் வருகின்ற பொழுது அதாவது 2 வகையிலே நாங்கள் பார்க்கலாம். ஒன்று காதல் திருமணம், மற்றது பேச்சு திருமணம் என்று. ஆனால் இந்த காதல் திருமணத்திற்கு இந்த சாஸ்திரங்களோ சம்பிரதாயங்களோ இந்த ராசியோ பலன்களோ இவையெல்லாம் பார்க்கப்படுவது இல்லை.
ஆனால் இந்த பேச்சு திருமணம் வருகின்ற பொழுது தான் ஆண் வீட்டிலிருந்தும் பெண் வீட்டிலிருந்தும் குறிப்பை கொடுத்து எத்தனை வீதம் பொருத்தம் இருக்கின்றது என்று பார்ப்பார்கள். அதிலும் அந்த பொருத்தத்தில் இன்னொரு விஷயத்தை பார்ப்பார்கள், வசீகர பொருத்தம் என்கிற இன்னொரு பொருத்தம். அது 2 பேருக்கும் அது ஒத்து போகிறதா அப்படின்னு சொல்லி பார்ப்பார்கள். அதிலே கூடுதலாக 75க்கு மேல் இருந்தால்தான் அந்த 2 பேருக்கும் உரிய மன வாழ்க்கை சரியாக அமையும் என்று அவர்கள் சாத்திரம் பார்ப்பார்கள். ஆனால் சில வேளைகளில் இந்த 7.5 செவ்வாய் 8 செவ்வாய் இப்படியெல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். இந்த செவ்வாயை வைத்தே சிலருடைய வாழ்க்கையை திருமணம் ஆகாமலே பலர் இருக்கின்றார்கள். அதே போல் மூல நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் அப்படி பிறந்தால் அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்தால் எல்லாமே முடிந்து விடும், ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் என்பதற்காக அவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுடைய திருமண வாழ்க்கையெல்லாம் பின்னுக்கு போய் கொண்டிருக்கணும். இப்படியெல்லாம் உங்களுடைய சாஸ்திரங்கள் செய்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம். அந்த காதல் திருமணத்தை பொறுத்தவரையில் இந்த காதல் திருமணம் செய்தவர்கள் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போகிறது இப்படி எல்லாம் இல்லை. ஆனால் இதே திருமணம் செய்யாதவர்கள் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 நாட்களாக காத்திருப்பார்கள் அவர்களுடைய திருமணத்திற்காக. அந்த ஒரு நேரத்தில் அவர்கள் யோசிப்பார்கள், உண்மையில் இது ஒரு செவ்வாய் குற்றமாக இருக்குமா, இல்லாவிட்டால் எங்களுடைய காலத்தை பொறுத்தப்படி இருக்குமா. சில சாஸ்திரிகள் சொல்வார்கள் 27 வயதிற்கும் 29 வயதிற்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக திருமணம் செய்ய வேண்டும். அப்படி அது தவறும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 35-40 வயதுன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு காலையிலேயே வழங்குவார்கள். அப்படியான சம்பவங்களும் நிறைய இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை அப்படியான சம்பவம் இருக்கின்றது. அதிலும் நாங்கள் திருமணத்தை பார்க்கும் பொழுது ஒரு முகூர்த்த நேரம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த தாலி கட்டுகிற நேரத்தை அதுவும் கூட ஒரு நல்ல நேரத்தை பார்த்து தான் செய்வார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கூட காலையிலே இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை ஒரு நாளை சொல்வார்கள், யமகண்டம் நல்ல நேரம் இருக்கிறது, கரிநாள் இருக்கிறது. அப்படி என்று கூட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாஸ்திர விதி முறைகளை அங்கே வகுத்து ஒவ்வொரு மக்களை அந்த பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்றும் அது நிறைய இடங்களில் இப்போ கூடுதலாக எங்களுடைய காலத்தினுடைய மாற்றத்தால் நவீனத்தினுடைய வளர்ச்சி அதிகரித்து கொண்டு போகிற இந்த காலத்திலே அதை சிலர் நம்பாமல் எது நடந்தாலும் அது நல்லாக நடக்கட்டும் என்று நடந்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சாஸ்திர முறைப்படி என்று பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு வீட்டை நாங்கள் போகும்போது முதலாக ஒரு வீட்டை நாங்கள் போகும்போது அந்த வீட்டிலே அதிகமாக இவர் சாஸ்திர விதிமுறைகளை நம்புவார்களாக இருந்தால் நாங்கள் ஒரு வியாழக்கிழமை எடுத்துக்கொள்வோம். வியாழக்கிழமை போய்விட்டால் வியாழக்கிழமையில் வீட்டுக்கு வந்திருக்கிறீர்கள், இன்றைக்கு நாங்கள் தண்ணி ஒன்றும் தரக்கூடாது, சாப்பாடு ஒன்றும் தரக்கூடாது, ஏனென்று சொன்னால் அது வியாழன் கள்ளத்தருக்கும் அப்படி என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அவர்கள் மத்தியில். மிக தொலைவில் இருந்து இந்த வெக்கை காலத்திலே நாங்கள் ஒரு வீட்டை போகிற பொழுது வியாழக்கிழமை என்று சொல்லி எங்களுக்கு தண்ணியும் தராமல் சாப்பாடும் தராமல் படுகிற பொழுது அதில் வருகிற கோபமும் ஆத்திரமும் விரக்தியும் அப்பப்பா அது சாஸ்திரங்களையும் மிஞ்சி எங்கேயோ போய்விடும். அந்த அளவுக்கு இருக்கும். அதாவது அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றால் பழக்கப்பட்ட விடையும் அது அப்படி இவர்கள் சொல்லுகின்றார்கள். நாங்களும் அதாவது சரி செய்து கொண்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருகிறது. எங்களுடைய நண்பர் ஒருவர் கூறியிருந்தார், அந்த தலைமை அதாவது நாங்கள் தலைமுடி வெட்டுவதற்கு போகும்போது கூட ஒவ்வொரு நாட்களை பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இல்லாவிட்டால் எங்களுடைய செல்வங்கள் எல்லாம் போய்விடும். அந்த குறிப்பிட்ட ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் எல்லாம் வெட்டக்கூடாது என்று குறிப்பிடுவார்கள். அப்படி ஒரு நாட்களை அப்படியானால் குறிப்பாக இப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம்தான் அதாவது சிகை அலங்கரிப்பு நிலையங்களை பூட்ட சொல்லியிருக்கிறது. அப்படியான வெள்ளிக்கிழமை அவர்கள் பூட்ட வேண்டிய நேரத்துக்கு விடுவார்கள் போல் இருக்கின்றது. அதே போல் அந்த நகங்களை வெட்டுதல் வீடுகளிலே நகம் என்பது உயிருள்ள பொருள்னு சொல்லுவாங்க. அது வளர்ந்து கொண்டிருப்பதால் அது உயிருள்ள பொருள், தலைமுடியும் வளர்ந்து கொண்டிருப்பதால் அது உயிருள்ள பொருள். ஆகவே வெள்ளிக்கிழமைகள் அதை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்திலே அவர்கள் அதை பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்பொழுது இன்னொரு விடயம் இருக்குது. பெண்கள் தங்களுடைய கூந்தலை வெட்டும் பொழுது அவர்கள் அந்த வளர்புறை காலத்தை பார்ப்பார்கள். ஏனென்று சொன்னால் அப்படியானால் தான் அது வளர்ந்து கொண்டு போகும் என்று சொல்லி அப்படி ஒரு நம்பிக்கை கூட இருக்கின்றது. அது நான் நினைக்கிறேன் அவர்களுடைய தலையினுடைய அமைப்பு அல்லது அவர்களுடைய அந்த பரம்பரை விடயங்கள்ல அவர்களுடைய தலைமுடியை வளர்வதா அல்லது குறிப்பாக கட்டையாக இருப்பதா என்பதை தீர்மானிக்கிறது. இதில் நாங்கள் வளர்புறையிலே வெட்டினால் என்ன, தேய்புறையிலே வெட்டினால் என்ன, தலைமுடி ஏதோ வளரத்தான் போகிறது என்பதை அவர்கள் அது பழகிவிட்டதனுடைய அந்த மரபணுப்படி அவருடைய தலைமை இவ்வளவுதான் வளர்த்தி இவ்வளவுதான் ஒன்று குறிப்பிட்ட ஒரு எல்லை இருந்தால் இவர்கள் அதை வளர்ப்புறையில் வெட்டினால் என்ன, தேய்புறையில் வெட்டினால் அந்த மரபணுன்ற அளவுக்கு ஏற்றவைகள் அது சில நேரங்களில் எங்களுடைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இல்லாவிட்டால் அந்த சொல்கின்ற விதிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆராயும் பொழுது இது உண்மையாக இருக்குமா, இல்லாவிட்டால் இது இவர்களால் ஒரு மூடத்தனமாக ஒரு வரையறுக்கப்பட்டதா என்கின்ற ஒரு யோசனை கூட தோன்றும் இல்லையா. அது ஒருவருடைய வாழ்க்கையினுடைய நகர்வுகளை பொறுத்து அமைகிறது என்பது மறுக்க முடியாதா. நாங்கள் இன்னும் பல விடயங்கள் பேச போகிறோம். பொதுவாக இந்த எவ்வளவுதான் கற்றறிந்தவர்கள் இருந்தாலும் கூட இந்த வீடுகளை கட்டுகிற பொழுது கூட இந்த விடயங்களிலே கூடுதலாக கவனம் செலுத்துகின்றார்கள். நாங்கள் அதை பற்றியெல்லாம் பேச போகிறோம். இப்பொழுது நாங்கள் என்ன விடயம் பார்க்க போகிறோம். இஸ்லாமிய நற்சிந்தனை பகுதிக்கு சென்று விட்டு வருவோம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
எமது டேர்ன் டிவி வழங்கும் நற்சிந்தனையினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நேர்களே, தொடர்ந்தும் இனிய இஸ்லாத்தின் நல்ல பண்புகள், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பு பண்புகளை பற்றி நாங்கள் தொடர்ந்தும் இந்த நற்சிந்தனையினூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கு, மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து நடக்கும் பக்குவம் எவ்வாறு இருந்தது, மற்றவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் ஏற்படுத்துவதில் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பங்களிப்பு என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். ஃபத்ஹு மக்கா வெற்றி. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக மக்காவிலே குறைசி காஃபிர்களின் ஊடாக தனது பிறந்த மண்ணை விட்டும் வெளியேற்றப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண் மக்கா மாநகரமாக இருக்கின்றது. அந்த மக்காவை பிரிவது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் பெரும் ஒரு பாதிப்பையும் ஒரு கவலையையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தியது. மக்காவை விழித்து அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்காவே, உன்னை பிரிவதற்கு என் மனம் இடம் கொடுக்கவில்லை. இருந்தாலும் இந்த குறைஷி காஃபிர்கள் உன்னை விட்டும் என்னை வெளியேற்றுகின்றார்கள் என்று கண் கலங்கி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிறந்த மண்ணான புனித மக்கா நகரத்தை விட்டும் வெளியேறினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபத்ஹு மக்கா வெற்றியின் மூலம் மீண்டும் தனது தாயகத்தை தரிசிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். ஃபத்ஹு மக்கா வெற்றியின் போது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 10,000 போர் வீரர்களோடு நுழைந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணர்வு, அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி அது மற்றிட முடியாது. தனது சொந்த மண்ணுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு வழங்கி இருக்கின்றான் என்பதுதான் அந்த மகிழ்ச்சி. ஆரம்பமாக மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த சஹாபாக்கள் கூட தனது சொந்த மண்ணை நினைத்து பல தடவைகள் கவிகளையும் படித்திருக்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட ஒரு செடியில் உறங்கிக் கொண்டு மக்காவில் ஓடக்கூடிய அந்த ஓடைக்கு பக்கம் சென்று நான் ஒரு மிடறு தண்ணீரை கொடுக்க வேண்டும், அதன் பக்கம் நான் தூங்க வேண்டும் என்றெல்லாம் தனது தாய் மண்ணை நினைத்து உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட வரலாறுகளும் இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வானத்தை பார்த்து, மதீனாவிலே இருக்கின்ற நேரத்தில் வானத்தை பார்த்து, மக்காவிலே இந்த நிலா தோன்றுகின்ற நேரத்தில் அதனுடைய அழகும் அதனுடைய ஒளியும் பிரகாசமாக இருக்குமே, மீண்டும் மக்காவில் இந்த சந்திரனை பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் எமக்கு கிடைக்குமா என்று தனது தாயகத்தை நினைத்து உருகிய வரலாறுகள் ஏராளமாக இருக்கிறது. இவ்வாறு இருந்த அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களுக்கு மக்கா வெற்றியின் மூலம் மீண்டும் மக்காவை தரிசிப்பதற்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களிடம் கேட்டார்கள், இன்றைய நாள் என்ன நாள் தெரியுமா என்று. அங்கிருந்த ஒரு நபித்தோழர் சொன்னார், இன்றைய நாள் யோமுல் மல்ஹமா, அதாவது எம்மை தாய் மண்ணிலிருந்து வெளியேற்றவர்களை பழிவாங்கக்கூடிய நாள், எமது உறவுகளை இழக்கச் செய்தவர்களை பழித்திருக்கும் நாள், எமது நண்பர்களை கொலை செய்தவர்களை கொலை செய்யக்கூடிய நாள் என்று சொன்ன நேரத்தில் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கும் பெரும் மனம் படைத்தவர்களாக இருந்தார்கள். சொன்னார்கள், நீங்கள் அவ்வாறு சொல்ல வேண்டாம், இன்றைய நாள் எமக்கு அநியாயம் செய்தவர்களையும் மன்னிக்கக்கூடிய நாள், இன்று அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய நாள் என்று சொல்லிவிட்டு தனது எதிரிகளான குறைசி காஃபிர்களை விழித்து கேட்டார்கள், எனது தோழர்களே, எனது சகோதரர்களே, நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்ட நேரத்தில் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களுடைய நல்ல பண்புகளை நல்லதாகவே சொல்லக்கூடிய அமைப்பிலே அந்த குறைசிகள் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எமது சகோதரன், ஒரு நல்ல மனிதர் என்று சொன்ன நேரத்தில் இன்றைய தினத்தில் உங்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் அனைவர்களும் விடுதலை பெற்றவர்கள் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பழி வாங்குவதற்கு சந்தர்ப்பம் இருந்தும், பழி வாங்குவதற்கு சிறந்த அவகாசம் கிடைத்தும் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தனது எதிரிகளை பழி வாங்கவில்லை, அவர்களை மன்னித்து விட்டார்கள். இது அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அநீதம் இழைத்தவர்களையும் மன்னிக்கக்கூடியவர்கள் என்பதற்கு மிக பெரும் சான்றாக இருக்கிறது. எமக்கு அநீதம் இழைத்தவர்களையும் நாமும் மன்னிக்க வேண்டும். இதுதான் உயரிய இஸ்லாத்தின் இனிய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாமும் மற்றவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக ஆகுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மீண்டும் மற்றொரு நற்சிந்தனையினூடாக உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறும் நான் ஃபர்ஹான் அப்துல் மஜீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, நாங்கள் இப்போ அந்த சாஸ்திரங்கள் இது பற்றியெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது இன்னொரு விடயத்தை பார்க்கலாம் சொல்லலாம். இப்போ எவ்வளவுதான் படித்து பொறியியலாளர் வந்தாலும் கூட அவர் தன்னுடைய வீடு அமைப்பை அல்லது வீட்டை கட்டுகின்ற பொழுது அவர் ஒரு இடத்துக்கு போவார். அது சாஸ்திரிகளிடம் போய் இந்த என்னுடைய வீட்டு அமைப்பு இப்படி இருக்கிறது, அவர்களுடைய வீட்டு அமைப்பு இப்படி இருக்கிறது, நான் எப்படி இந்த வீட்டை அமைத்து கொள்ள வேண்டும், இந்த திசையில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த வாஸ்து பார்த்து தான் கட்டுவார்கள். அப்படி பார்த்தால் இந்த வாஸ்து நம்பிக்கைகள் சாஸ்திரங்கள் இவற்றை கூட மக்கள் படித்தவர்களும் இன்றைக்கு நாங்கள் அதை கடைப்பிடித்து கொண்டிருக்கிறோம் என்று என்ன தோன்றுகிறது இல்லையா? அதுவும் ஒரு ஆரம்ப காலத்திலே கூடுதலாக இந்த சோக்ரட்டிஸை எடுத்துக்கொண்டால் அவர் அந்த கணிதவியலில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். அவருடைய அந்த கருத்துக்கள் இல்லாவிட்டால் அவருடைய அந்த ஆரம்ப காலத்தில் சொல்லப்பட்ட நிறைய கருத்துக்கள் அவர் அந்த காலத்தில் அவர் எதிர்க்கப்பட்டிருந்தவர். அதற்கு பிறகு இப்பொழுது அவருடைய கருத்துக்கள் அந்த கணிதவியல் படி ஏற்றுக்கொள்கின்றார்கள் நிறைய பேர். அதே போன்று அந்த நீங்கள் குறிப்பிட்ட பார்த்தால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அந்த பலகீனத்தை பயன்படுத்தி கூட சிலர் அந்த சாஸ்திரங்களை நிரூபிப்பதற்காக நுழைகிறார்கள். அது காரணம் நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம், எங்களுடைய யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பக்கத்திலே நாங்கள் சென்று பார்க்கும்பொழுது இல்லாவிட்டால் இணைய பகுதிகளுக்கு போகும்பொழுது அவர்கள் எப்படி அந்த ஒரு சாஸ்திர முறை ஒன்று கூறுவார்கள். அதாவது அந்த கைகளை பார்த்து விட்டு உடனே கூறுவார்கள், நீ இப்படி தான் நடந்து போகிறாய், உன்னுடைய ஒரு உயிரை யோசிக்கிறாய் இப்படின்னு சொல்லி. வைத்தியசாலையிலிருந்து ஒரு விபத்துக்குள்ளான ஒருவரை அவர் அனுமதித்து விட்டு வெளியே வரும்போது அந்த சாஸ்திரம் சொல்கிறவர்கள் அதை கூப்பிட்டு நீ இப்பொழுது ஒரு உயிரை பற்றி யோசிக்கிறாய், அந்த உயிருக்கு இப்படி நடந்து விட்டது என்று சொல்கிறது கூட நாங்கள் அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு என்னவாக நடக்கும், இப்படி நடந்திருக்குமா என்கின்ற ஒரு ரீதியில் எங்களுடைய மக்கள் அங்கே செல்கிறார்கள் இல்லையா? நிச்சயமாக. அதாவது இந்த குறி சொல்லுவார்கள் கூப்பிட்டு கையை பார்த்து எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் ஒரு வகையிலே நாங்கள் இந்த அந்த சாஸ்திரங்களை நம்புகின்றவர்கள் அல்லது மூட நம்பிக்கைகள் என்று நாங்கள் பேசினாலும் கூட இன்றைக்கு பலர் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது நம்புகின்றவர்கள் அவர்களுடைய மனதின் அடிப்படையிலே அவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை அவர்கள் சிலர் உணர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கையின்படி அந்த சாஸ்திரம் சொல்லுகின்றது உண்மையாக இருக்கின்றது. ஆனால் அதை நம்பாதவர்களும் சிலர் இருக்கின்றார்கள். அப்படி பார்த்தால் இரண்டு தரப்பிலுமே மக்கள் இருக்கின்றார்கள். இந்த குறி சொல்லுவர்கள் கைகளை பார்த்து சொல்லுகின்றார்கள். அப்படியாக இருந்தால் இந்த கை ரேகையை பார்த்து நாங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற பொழுது கையில்லாதவர்களுடைய வாழ்க்கை எத்தனை பேர் கையில்லாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் அவர்களுக்கு எப்படி சாஸ்திரம் தலைவிதி இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இதில் குறிப்பாக நாங்கள் சொல்லுகின்ற விடயம் அவர்களுடைய அந்த ஒவ்வொருவருடைய அந்த நம்பிக்கையும் அவர்களுடைய காலங்களை பொறுத்தனால் அந்த நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த குறி சொல்பவர்கள் அவர்களுடைய இந்த கடந்த கால வாழ்க்கையை சரியாக சொல்கிறார்கள். இது இப்படி நடந்திருக்கிறது, இந்த விடத்தில் நீ இப்படி இங்கே போயிருக்கிறாய், இன்னொருவரால் உனக்கு இவ்வளவு காசு தரப்பட்டது, ஏமாற்றப்பட்டது என்கின்ற விடயங்களை இந்த கடந்த கால வாழ்க்கை முறையை கூறுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். சில நண்பர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், நடந்ததையெல்லாம் அப்படியே சொல்கிறார்கள் என்று சொல்லி. அதே போல் அந்த குறிப்பு பார்க்க போவார்கள். குறிப்பு பார்க்க போகும்போது சிலர் பயப்படுவார்கள், நடந்ததையெல்லாம் சொல்லிவிடுமோ, என்னென்ன விடயங்களை எல்லாம் சொல்லிவிடுவார்கள் சொல்லி அந்த ஒரு பயம் ஒன்று இருக்கின்றது. அதே போல் அந்த கிராமங்களில் இல்லாவிட்டால் சில இடங்களில் ஒரு ஆலயங்களுக்கு போவார்கள். அந்த ஆலயத்திலே வழிபாடு நடத்துபவர் அவருக்கான அவரிடம் ஒரு தெய்வம் ஒரு விடயத்தை சொல்கின்ற ஒரு கருத்துக்களும் இங்கே நிறைய இருக்கிறது. அதே போல் நாங்கள் இந்த எண் கணிதம் பார்க்கின்ற பொழுது அவருடைய பெயரெண்ணை வைத்துக்கொண்டே அவருடைய முன்னேற்றம் கணிக்கப்படும். ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அவர் பேசுகிற பொழுது சொன்னார், என்னுடைய பெயரின்படி என்னுடைய பெயர் கூட்டன் 22 வருகிறது, 22 என்று வருகிற பொழுது அது எதுக்குமே சரிப்பட்டு வராது, ஏற நினைப்பார்கள், ஆனால் அப்படியே சரைக்கு விழுந்து கொண்டே போவார்கள். இப்போ இந்த எண்கணிதத்தின்படி பெயரை மாற்ற வேண்டும் என்பதற்காக இன்னும் 2 பெயரை முன்னுக்கு சேர்த்து அந்த பெயரை மாற்றி அவர் இப்பொழுது தனக்கு தேவையான அளவிலே முன்னேற்றம் கண்டிருப்பதாக அவர் எங்களுக்கு தெரிவித்திருந்தார். அப்படி பார்க்கும்போது இந்த எண்கணிதத்தை பார்க்கிற முறைகளும் இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது கூடுதலாக எங்களுடைய பெயரில் அதாவது மனிதர்களுடைய பெயரில் மாத்திரம் ஆதிக்கம் செலுத்தாமல் கூடுதலாக இந்த நாட்டினுடைய பெயரிலும் ஆதிக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்ட எனக்கு ஞாபகம் ஒன்று இருக்கிறது. குறிப்பாக இந்த ஜப்பான், ஜெர்மனி நாடுகளை பொறுத்தவரையில் அவர்கள்
எங்களுக்கான அந்த பெயர் ஆங்கிலத்தில் வருகிற அந்த பெயர் மிகவும் சிறப்பாக இருக்கிறதா. அதனால்தான் 2 நாடுகளுமே வந்து அந்த தொழில்துறையில் முன்னோக்கி வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறார்கள் சொல்கிறார். அதே நிபுணர் சொல்லியிருந்தார் வந்து எங்களுடைய இலங்கையை SRI என, அதாவது ஸ்ரீலங்கா என்று நாங்கள் எழுதும் போது SRI என எழுதாமல் SRW போட்டு எழுதினால் ஒரு மாற்றம் ஒன்று உருவாகும் என்று கூட சொல்லியிருந்தார். அதுவும் ஒரு எண் கணிதவியல் படி ஒரு கருத்தாக சொல்லப்படுகிறது. நான் இது எவ்வளவு தூரம் நாங்கள் மாற்றப் போகிறோம், சாத்தியப்பட போகிறோம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை பார்க்கிற பொழுது இருக்கலாமோ ஒன்றும் நாங்கள் சிந்திக்க தோன்றுவது இல்லை. எல்லாம் எப்படி இருந்தாலும் சிலர் கூடுவார்கள், எல்லாம் விதி, எழுதினபடி தான் நடக்கும் என்று சொல்வார்கள். நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி பார்க்க இருப்பது நிச்சயமாக, அதாவது எங்களுடைய இந்த நேரத்தில் நாங்கள் அடுத்ததாக எங்களுடைய மக்களுக்காக தரப்போகிறோம் என்ன பகுதி என்று சொன்னால், மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற வகையில் நாங்கள் கொடுக்க போகிறோம் ராசி பலன். அதற்கு பகுதியிலே பார்த்தால் முன்னதாக நாங்கள் வரலாறுகளிலே சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கும். ராசி பலனை நாங்கள் சொல்ல வேண்டிய நேரம் ஏன் வருகிறதுன்னு சொன்னால் அதுவும் ஒரு நம்பிக்கை. அதாவது இப்போ பார்த்து கொண்டிருப்பார்கள், அது இந்த நேரத்தில் வருகிற பொழுது என்னுடைய முதலாவது ராசி இப்படி இருக்க போகிறது, 2வது ராசி இப்படி இருக்க போகிறது. சரி, நாங்கள் பார்த்து விட்டு வரலாம். பனாமா கால்வாய் கட்டுமானம் ஐக்கிய அமெரிக்காவினால் ஆரம்பிக்கப்பட்டது. 1924 பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் விளையாட்டுகள் ஆரம்பமாகின. 1949 இத்தாலியில் இடம்பெற்ற விமான விபத்தில் டொரினா உதைப்பந்தாட்ட அணியின் அனைத்து விளையாட்டு வீரர்களும் கொல்லப்பட்டனர். 1973 சியர்ஸ் கோபுரம் சிகாகோவில் உள்ள வானளாவி கட்டி முடிக்கப்பட்டது. 2000 லண்டனின் முதலாவது நகர தந்தையாக கென் வில்லிங்ஸ்டன் தெரிவு செய்யப்பட்டார். 1767 கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜர் பிறந்தார். 1983 தமிழ் திரைப்பட நடிகை த்ரிஷா பிறந்தார். வரலாற்றில் இன்றைய பகுதியை பார்த்துவிட்டு இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் ஒவ்வொரு சாதனைகளை படித்து கொண்டு தான் வந்தோம் வருகின்றோம். அதே போல் எதிர்வரும் காலங்களில் அவ்வாறான மாற்றங்களும் நடைபெறும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய காலப்பதிவுகளை பதிந்து வருகின்றோம். இதிலே இன்றைய நாளில் ஒரு முக்கியமான ஒரு சிறிய தகவல் ஒன்று என்னவென்று சொன்னால் 1904 தான் இதே நாள் பகுதியில் இந்த பனாமா கால்வாய் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது வரலாற்றில். இதிலே இந்த பனாமா கால்வாயை பொறுத்தவரையில், அதாவது பசிபிக் பெருங்கடலுக்கும் அட்லாண்டிக் பெருங்கடலை தென் அமெரிக்க அமெரிக்க கண்டங்களோடு இணைப்பதற்காக கட்டப்பட்டது தான் இந்த பனாமா கால்வாய். இது 16ஆம் நூற்றாண்டில் இந்த பனாமா கால்வாய் கட்டுவதற்கான ஒரு எண்ணம் தோன்றியதாம். ஆனால் அந்த காலத்திலே அது சரியாக கட்டி முடிக்கப்படவில்லை. 18ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில், அதாவது 1880ஆம் ஆண்டு கால பகுதியிலே இதை பிரான்ஸ் நாடு எடுத்துக்கொண்டது, இதை கட்டி முடிக்கலாம் என்று சொல்லி. இதுக்கு இந்த பனாமா கால்வாய் அமைப்பதற்கான காரணம் கப்பல் போக்குவரத்தை இலகுபடுத்த வேண்டும் என்று சொல்லி. குறிப்பாக தென் அமெரிக்க கண்டங்களை சுற்றித்தான் கப்பலினுடைய போக்குவரத்து அதிகமாக நிறைய நாட்கள் செல்லும் கப்பல் போய் சேருவது. இதை அமைத்தால் எல்லா நாடுகளினுடைய கப்பல் போக்குவரத்துக்கும் இலகுவாக இருக்கும் என்று சொல்லி அமைக்கப்பட்டது. இதிலே ஆரம்பத்தில் அந்த பிரான்ஸ் நாடு எடுத்துக்கொண்ட அந்த கட்டுமான தொழில்களுக்காக, அதாவது அந்த வாய்க்கால் அமைக்கின்ற தொழில்களில் 22,000 தொழிலாளர்கள் இறந்திருக்கிறார்கள் அந்த பனாமா கால்வாயை அமைப்பதற்காக. 22,000 தொழிலாளர்கள் இறந்தும் அவர்களுடைய முயற்சி அங்கே கைகூடவில்லை. அதற்கு பிறகு அமெரிக்கா அந்த முயற்சியை கையில் எடுத்து 1904ஆம் ஆண்டு ஆரம்பித்து 1916, அதாவது கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளில் அமெரிக்கா அந்த வேலையை கட்டி முடித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 நாடுகளும் சேர்ந்தபடியால் தான் அவ்வாறு வேகமாக கட்டி முடிக்க
அமைக்கப்பட்டது. மொத்தமாக 27,500 தொழிலாளர்களை அந்த பனாமா கால்வாயினுடைய வேலை நேரத்தில் இழந்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். அதே போல் இது 78 கிலோமீட்டர் நீளமுடையது, 33.5 அகலம் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தினுடைய வளர்ச்சிகள் அதிகமாக இல்லாவிட்டாலும் அந்த மனித வலுவை பயன்படுத்தி தான் முன்னைய காலங்களில் செய்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு இப்பொழுது தேவைகளை இலகுபடுத்துவதற்கு அந்த பனாமா கால்வாய் காணப்பட்டிருந்தாலும் 27,500க்கும் மேற்பட்ட உயிர்களை காவு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. நிச்சயமாக, அதாவது அந்த இழப்புக்கு பின்னால் தான் இன்றைக்கு மிக இலகுவான வகையிலே கப்பல் போக்குவரத்துகள் அந்த பகுதி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோல் அவருடைய பொருளாதாரத்தில் அந்த பனாமா கால்வாய் அதிகளவாக பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறது. காரணம், ஒரு கப்பல் சுற்றி வருகின்ற பொழுது எடுக்கக்கூடிய எரிபொருட்கள், நேர செலவுகள் இவற்றை பார்க்கிற பொழுது நேரடியாகவே அந்த இடங்களை கடக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. இருந்தாலும் இழந்திருக்கின்றோம் என்று தான் சொல்லலாம், அந்த உயிர்களை இழந்திருக்கின்றோம். நாங்கள் இன்றைய பேசுபொருளாக நாங்கள் இந்த சாஸ்திர சம்பிரதாய விதிமுறைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து முக்கியமான ஒரு பகுதி, இதுவும் இந்த சாஸ்திரங்களோடு சேர்ந்த ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது, இன்றைய ராசிபலன் பகுதி. வணக்கம். இன்றைய ராசிபலன் 4/5/2016 புதன்கிழமை, துர்முகி வருடம் சித்திரை மாதம் 21ஆம் திகதி, சித்த யோகம், துவாதசி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் 1:12 வரை, பின் ரேவதி, ராகுகாலம் 11:56 முதல் 1:26 வரை, சுப நேரம் 4:26 முதல் 5:56 வரை. 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம். மேடம், தாயாரின் தேக நலத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். வெற்றி காசோலையில் கையொப்பம் இட வேண்டாம். கணக்கினை எழுதி வைத்ததால் பிரச்சனையிலிருந்தும் விடுபடுவீர்கள். தைரியத்தால் எதிர்கொள்ளும் சவால்களை வென்றெடுப்பீர்கள். நிலுவையின் ஒரு பகுதி வந்து சேரும். ரிஷபம், இன்றைய பொழுது விக்கினங்கள் நேரிடாது நலமாக அமையும். காதலில் வீசிய புயல் தணிந்து விடும். புது மனை கட்ட மனம் நாட்டம் கொள்ளும். பயணம் இடைத்தடங்கள் நாட்டில் இறங்கிவிடலாம். பிள்ளைகளின் செயற்பாட்டால் மதிப்பு மரியாதையும் ஏற்படும். மிதுனம், வியாழ சுகம் இருப்பதனால் இன்றைய தினம் நலமாக அமையும். ஜாதகம் நன்கு பொருந்தினால் மட்டுமே விவாகம் பற்றி முடிவெடுங்கள். எதிர்பார்த்த வெளியூர் பயணம் தித்திப்பான முடிவினை தரும். பெற்றோரின் தேக நிலத்தில் அக்கறை கொள்ளுங்கள். வழக்கல் சரக்குகளில் கவனம் விடுங்கள். கடகம், தோட்டத்தை துலங்க வைப்பார் புத பகவான். வங்கி கடன் கிடைக்கும் செய்தி கிட்டும். பரீட்சை சித்தினால் புலமை பரிசில் கிடைக்கும். கைவிட்டிருந்த சகோதர உறவு மீண்டும் தொடரும். பிள்ளைகளின் அழைப்பின் பிரகாரம் பெற்றோருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. சிம்மம், உடன்பட்டிருந்த மாமன்மாரின் உறவு சுமூக நிலைக்கு வந்துவிடும். நம்பகத்தன்மை இருப்பின் மட்டும் செயலில் ஈடுபடுங்கள். மின்சார ஒழுக்கில் கவனம் விடுங்கள். கடந்த கால துன்ப நிகழ்வுகள் மனதை வாட்டும். கன்னி, இடமாற்றம் ரத்து செய்யப்பட்டதை எண்ணி கவலை கொள்வீர்கள். பிரச்சனைக்குரிய நிலத்துண்டை வாங்கி அவஸ்தைப்பட நேரிடும். புதிதாக நட்பு கொள்ள வருபவர்களை நம்பவே கூடாது. வரவு குறைந்து செலவு கூடுவதால் கவலை கொள்வீர்கள். எதிரியை கண்டும் காணாமல் சென்று விடுங்கள். துலாம், வழுக்கல் சரக்குகளினால் உடலுறுப்பு பாதிப்பு ஏற்படலாம். வாகனங்களில் ஓடி சென்று ஏறுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். பயணம் இடைநடுவில் இறங்கி விடலாம். சுபகாரியம் ஏற்பட வாய்ப்புண்டு. கேதுவின் நிலைப்பாட்டால் சத்துருக்களின் தொல்லைகள் நீங்கிவிடும். விருச்சிகம், குருவின் நிலைப்பாடு இன்ப சுகங்களை அள்ளி தரும். விவாக நோக்கமாக மணமக்கள் தாயகம் வருவார்கள். சுவி பதிஷ்டம் உண்டு. சகோதர உதவியும் ஆதரவும் காணப்படும். ஒவ்வாத உணவு பதார்த்தத்தினால் கேடு சூழலாம். தனுசு, துணிவுடன் புதிய விடயங்களில் கால் பதியுங்கள். பிறர் கருணையினால் பயணம் வெற்றியை தரும். சுபகாரியம் எதிர்பாராது ஏற்பட்டு விடும். புதிய பொருட்சேர்க்கை உண்டு. நோயின் ஆதிக்கம் குறைவதனால் மகிழ்ச்சி தோன்றும். மகரம்,
பேதம் காரணமாக விவாகத்தை கைவிட்டு விடுவீர்கள். பரீட்சை சித்தியினால் அதிகாரபூர்வமான பதவி கிட்டும். ஆவணங்களை புதுப்பிக்காமையினால் தண்டம் செலுத்துதல். காலநிலையை கருத்தில் கொண்டு விவசாயத்தில் ஈடுபடுங்கள். குடும்பத்தின் கவிநிலை கூடும். கும்பம், நீண்ட நாளாக கைக்கு எட்டாத நிலுவை வந்து சேரும். முகம் பார்த்து கதைப்பதனால் மனதில் தோன்றிய துயர் விலகும். சந்தேகம் பாடலில் முழுவிசம் என்பதனை அறிவீர்கள். குடும்பத்தில் நிலவிய கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும். தேடி வரும் வேலை வாய்ப்பினை கைவிட்டு விடாதீர்கள். மீனம், விலகிருந்த உறவினர்கள் உரிய நேரத்தில் கரம் கொடுப்பார்கள். நோய் நிலை பற்றி அறிய மருத்துவரை நாடுவீர்கள். சுப செலவுக்காக கடன் படலாம். பதற்றத்தை நீக்கி மன உறுதியுடன் நிதானத்தை கடைபிடியுங்கள். சுவீப் அதிர்ஷ்டம் உண்டாகலாம். 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்திருந்தோம். இன்றைய தினம் ராசி பலன்களை கணித்து வழங்கியவர் ஜோதிட வித்யாரத்னா VA சிவராசா. மீண்டும் நாளைய தினம் ராசி பலன் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம். சரி, 12 ராசினருக்குமான ராசி விவரங்களை பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது எல்லோரும் தங்களுக்கான திட்டங்களை எல்லாம் தீட்டுவார்கள். எங்களுடைய ராசிக்கு இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறது, என்னுடைய ராசி இன்றைக்கு சந்தோஷமாக இருக்க போகிறது என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய அடுத்த கட்ட வேலைகளுக்கெல்லாம் தயாராக இருப்பார்கள். சில பேர் இன்றைக்கு இப்போ இது முடியத்தான் இப்போ சட்டைவானை கூட கடவுவதற்கு தயாராக இருப்பார்கள். சரி, இல்லை சில நேரங்களில் வந்து இந்த ராசி பலன்களில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மேடு ராசிக்காரர் ஒரு காரியத்தை நல்ல ஒரு காரியத்தை செய்ய எடுத்துக்கொள்ளும் போது அதில் வந்து இந்த மேடு ராசி கவனம் இல்லாவிட்டால் அவதானமாக செயற்படவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும். இதில் வந்து ஒரு நல்ல காரியத்தை எடுக்கும்போது சில நேரங்களில் வந்து இன்றைக்கு உங்களுக்கு கவனமாக இருக்க வேணும்னு சொன்னால் அந்த ராசி பலனை அவர்கள் நம்புவார்களாக இருந்தால் அவர்கள் எடுத்த காரியம் கூட சில நேரங்களில் தடைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அந்த மனம்தான் அதுக்கு காரணமாக அமைகின்றது. இது ராசி பலன்களின்படி எங்களுடைய அந்த கிரகங்களினுடைய அசைவுகளின்படி இப்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் அதையே முற்றாக நம்பி எங்களுடைய சிலர் வாழ்க்கையை மாற்றுகிறார்கள். அப்படியான சம்பவங்களும் இருக்கிறது இல்லையா? அது எங்களுடைய கிராமத்திலே இன்றைக்கு காரணம் அதாவது இந்த சாஸ்திரங்களை ஓரளவு நம்பிக்கொண்டு போவதற்கான காரணம் வந்து இன்றைக்கு அந்த ஆரம்பத்தில் இருந்த கிராம அமைப்பு வாழ்க்கை முறைவையெல்லாம் மாறிக்கொண்டு போவதனால் அவற்றிலிருந்தும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் விடுபட்டு கொண்டு போகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆலயங்களில் கூட இன்றைக்கு பக்தியோடு கும்பிடுகின்ற மனிதர்களை காண்பது என்பது மிக குறைவாக இருக்கிற சூழலில் இந்த சாஸ்திரங்களை நம்புகின்ற மனிதர்களுடைய அளவும் ஒப்பீட்டு அளவில் குறைந்து கொண்டு போவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். சாஸ்திரங்கள் ஒரு வகம் இருந்தாலும் இந்த மூட நம்பிக்கை இல்லாட்டி அந்த சகுனம் பார்ப்பது இது வந்து இது வந்து சாஸ்திரங்களால் வரையறுக்கப்படாமல் ஒரு மக்களிடையே வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீங்களாக இருந்தால் அந்த மாலை நேரங்களில் 6 மணிக்கு பிறகு அந்த குழந்தை பிள்ளைகளை எல்லாம் வெளியிலே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களுடைய முன்னோர்கள் சொல்வார்கள். அதாவது வந்து செக்கல் பொழுது என்று அந்த ஒரு பதத்தை பாவிப்பார்கள். செக்கல் ஆகிவிட்டது, குழந்தைகள் எல்லாம் வெளியே செல்லக்கூடாது. அதே போல் 6 மணி ஆகிவிட்டது, வெளியிலே போகக்கூடாது என்ற ஒரு பதம் அங்கே பாவிக்கப்படுவது. அதே போல் இந்த காகம் கத்துவதை வைத்து இன்று யாரோ சொந்தக்காரர் வர போகிறார்கள், உறவினர்கள் வர போகிறார்கள் என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்து அந்த ஒவ்வொரு சம்பிரதாயத்திலே ஒவ்வொரு அந்த வழக்கு முறைகளை வைத்திருக்கிறார்கள் அவர்கள். இப்படித்தான் இது அப்படின்னு சொல்லி அதே போல் இந்த இரவிலே உணவு பதார்த்தங்களை கொடுத்து விடுகிற பொழுது, உணவு பண்டங்களை கொடுக்குற பொழுது எண்ணெய் சாப்பாடெல்லாம் இரவு கொண்டு போகக்கூடாது, கறி வைப்பார்கள், அதுக்குள்ளே ஏதாவது இலைகளை எல்லாம் போட்டு விடுவார்கள். இதில் ஏதாவது ஒரு விஞ்ஞான பின்னணி இருக்குமோன்னு என்ன தோன்றுகிறது. அதே போல் முட்டையை கொடுக்க மாட்டார்கள், இரவாகிவிட்டது, அது உயிருள்ள பொருள், அதை கொடுக்கக்கூடாது என்று கூட அப்படியான ஒரு அதுக்கு ஒரு தீர்வு வச்சுக்கிறார்கள். முட்டையை கொடுக்குறவங்க ஊசி அளவு ஒரு குத்தி கூட கொடுப்பார்கள். அதே போல் கடையில் கூட சில கடைகளில் வந்து 6 மணிக்கு பிறகு வந்து முட்டை விற்க மாட்டார்கள், இருக்கும் ஆனால் தர மாட்டார்கள். நேரத்துக்கு வந்துருக்கணும், செக்கல் பொழுதாகிவிட்டது, நீ முட்டையை நாங்கள் விற்க மாட்டோம்னு சொல்வார்கள். அப்படியான ஒரு நம்பிக்கை கூட இருக்கிறது இன்று வரை. எது எப்படி இருந்தாலும் நம்பிக்கைகளான் வாழ்க்கைன்னு சொல்வார்கள். அந்த நம்பிக்கையும் அவர்களுக்கு வாழ்க்கையாகவே இருக்கின்றது. சரி சொல்லுங்க, நாங்கள் அடுத்த பகுதிக்கு இதுக்கு சொல்ல போகிறோம். நாங்கள் அடுத்து சித்த மருத்துவ பகுதிக்கு சென்று வரலாம். வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் மூலிகை நெல்லி. இது நீங்கள் யாவரும் அறிந்த மூலிகை. தற்காலத்தில் கனிகளையும் நிறைய காணக்கூடியதாக இருக்கும். ஃபைலந்தஸ் எம்பிலிகா என்பது இதனுடைய தாவரவியற் பேர். இது யூஃபோபியேசிய குடும்பத்தை சேர்ந்த தாவரம். இந்த நெல்லி மரத்தில் வந்து நெல்லி கனி, மற்ற நெல்லியின் மரத்தினுடைய உள்கட்டை, மற்றது நெல்லி வத்தை, இவ்வளவும் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை. இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு கற்ப மூலிகை.
அதாவது தினமும் இந்த காய் கிடைக்கிற காலங்களில் தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய் சாப்பிட்டு கொண்டு வர்றதால இந்த காய் கூடுதலாக பார்த்திங்கன்னா இந்த வெப்பம் அதிகரிக்க தொடங்க இந்த கனி எங்களுக்கு கிடைக்க தொடங்கும். ஆகவே தினமும் ஒரு கனி சாப்பிடுவதால் எங்களுடைய உடலில் ஏற்படுற உஷ்ணம் அல்லது வெப்பத்தை தணிக்கக்கூடியதாக இருக்கும். இதால் பித்த சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்கிற தன்மை இந்த கனிக்கு உண்டு. நீரிழிவு நோயாளிகள் தினமும் இந்த நெல்லிக்காயை, பெருநெல்லி தான், அரைநெல்லிக்கு இந்த பண்புகள், இதில் உள்ள பண்புகள் சிறப்பாக இருக்க மாட்டாது. அப்போ இந்த பெருநெல்லி அதுவும் அந்த ஒரு பெருநெல்லியில் சில வேறு இனங்கள் காணப்படுகின்றது. அந்த வேறு இனங்களில் கொஞ்சம் கரும்பச்சையாக இருக்கிற நெல்லிக்காய்க்கு மருத்துவ பண்புகள் அதிகம். அப்போ இந்த நெல்லிக்காயை இடித்து சாறு எடுத்து, விதையை நீக்கி இடித்து சாறு எடுத்து 2 தேக்கரண்டி அளவு சாறு தினமும் நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கொண்டு வரும்போது அந்த நீரிழிவில் கூட அவர்களுக்கு அந்த இரத்தத்தில் சீனியின் அளவு கட்டுப்படும். ஆகவே இன்றிலிருந்து நீரிழிவு நோயாளிகள் தினமும் இந்த நெல்லிக்காய் சாறு காலையில் வெறும் வயிற்றில் அருந்த வேண்டும். மற்றும் இந்த நெல்லிக்காயில் உயிர்ச்சத்து சி அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இந்த நெல்லிக்காயின் பயன்பாட்டை நாங்கள் தூண்டுறதுனால அந்த சுவை அவர்களுடைய வேறு விதமான உணவு வகைகளை எடுப்பதை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றும்படி இந்த நெல்லி மரத்தின் கட்டை, இந்த கட்டையை நாங்கள் நல்ல உப்பு தண்ணியுள்ள கிணத்தில் இந்த நெல்லி மரத்தின் கட்டையை போட்டு கொண்டு வர இந்த உப்பு தண்ணி நன்னீராக மாறுற தன்மையும் இருக்குது. அதாவது நீரை இந்த உப்பு நீரை நன்னீராக மாற்றுற தன்மை இந்த நெல்லி மரத்தினுடைய கட்டைக்கு காணப்படுகின்றது. இந்த நெல்லி கனி கூடுதலாக கிடைக்கிற காலங்களில் அந்த கனிகளை சேகரித்து நீங்கள் இந்த நெல்லி முள்ளியை தயாரித்து கொள்ளலாம். இந்த நெல்லி முள்ளி என்னும் போது இந்த நெல்லி முள்ளிகளை எவ்வாறு நீங்கள் இந்த நெல்லி கனிகளில் இருந்து இது நம்மளுடைய உள்ளூர் உற்பத்தி, எங்களுடைய நாட்டின் அந்நிய செலாவணியை கூட வீட்டில் இருந்தபடியே சிலர் இந்த வருமானத்தை கூட கூட்டிக் கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த நெல்லிக்கனி கூடுதலாக மக்கள் பாவிக்காமலே அழிந்து போவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நெல்லிக்கனி கூட கிடைக்கும்போது நிறைய நெல்லிக்கனிகளை சேகரித்து நேரடியாக நீங்கள் நீரில் அவிச்சு விட்டால் அதனுடைய உயிர்ச்சத்து சி அழிந்துவிடும். அப்போ என்ன செய்யணுமென்றா இந்த ஒரு சுத்தமான சாக்கு எடுத்து, மெல்லிய கண்ணறை உள்ள சுத்தமான அந்த கயிற்று சாக்கு எடுத்து அந்த சாக்கில் இந்த நெல்லிக்காயலை போட்டு நன்றாக முடிந்து போட்டு ஒரு பெரிய கண்டெய்னரில் சுடு தண்ணி வச்சு அந்த தண்ணியை கொதிக்க பண்ணி நன்றாக தண்ணி கொதித்ததும் அதை இறக்கி வைத்து இந்த சாக்கோடு இருக்கிற நெல்லிக்காய்களை 2-3 முறை அதில் வைத்து எடுக்க வேண்டும். அதுக்குள்ளே போட்டு இருக்கக்கூடாது. வைத்து எடுத்து பிறகு நாங்கள் நல்ல நிழலில் ஒரு பிரதேசத்தை எடுத்து அதில் இந்த நெல்லிக்காய்களை விதைகளை நீக்கி நெல்லி முள்ளியாக சேகரித்து கொள்ளலாம். ஆகவே உலர்ந்த நெல்லிக்காய்களை நெல்லி வெற்றலை அல்லது நெல்லி முள்ளி என்று சொல்லுவோம். இது கிடைக்காத காலங்களில் இதை அவிச்சு குடிநீராக எடுக்கலாம். அல்லது இந்த நெல்லி வத்தலை நீங்கள் அவிச்சு இந்த தண்ணியோட தேனும் சீனியும் கலந்து இந்த ஷ்ரப்பா காய்ச்சி நெல்லி க்ரஷ் மாதிரி கூட வச்சு நீங்கள் அந்த வெப்பத்தை தணிக்கிற நோய்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த நெல்லி முள்ளி ரத்தத்தில் சீனியின் அளவை கட்டுப்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஆகவே நீரிழிவு நோயாளிகள் இந்த நெல்லி முள்ளியை சாதாரணமாக அவிச்சு குடிநீர் மாதிரியும் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 30 தொடக்கம் 60 மில்லிலிட்டர் எடுக்கலாம். மற்றும் இந்த பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளை சாய்தல் நோய்க்கும் இந்த நெல்லி முள்ளி சிறந்த ஒரு மூலிகை ஆகும். சரி, சித்த மருத்துவத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு எல்லோருக்கும் பிரயோசனமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தால் இந்த சித்த மருத்துவம் இயற்கையை நம்பித்தான் அந்த மருத்துவ முறைகள் செய்யப்படுகிறது. அதனால தான் அந்த காலத்தில் இருந்தவர்கள் நோயற்றவர்களாக இருந்தார்கள். இதிலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சித்த மருத்துவம்னு சொல்லி சொன்னால் அது எங்களுக்கு சரியாக இருக்கும். இல்லாவிட்டால் நாங்கள் ஆங்கில மருத்துவத்துக்கு போகலாமா, அதுவும் ஒரு நம்பிக்கை. எங்களுடைய உடலினுடைய தன்மை அது ஓரளவுக்கு மருத்துவ ரீதியில் ஆராயப்பட்டாலும் இந்த மருந்து இவருக்கு ஒத்து வருகிறது, அந்த மருந்து இவருக்கு ஒத்து வரவில்லைன்னு சொல்லி அப்படி ஆராய்ந்தாலும் அதுவும் ஒரு சில நேரங்களில் நம்பிக்கையாகத்தான் ஆயுர்வேத மருத்துவத்துக்கு போகிறார்கள், சித்த மருத்துவம் நாடுகிறார்கள். இல்லாவிட்டால் ஆங்கில மருத்துவம்னு சொல்கிற இப்போ நவீன மருத்துவத்தை நாடுகிறார்கள்.
நிச்சயமாக. அதாவது அந்த நேரத்தில் சித்தர்களுடைய அந்த ஆய்வின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட அந்த சித்த மருத்துவம் இன்றைக்கு பலர் அந்த ஆங்கில தளத்திலிருந்து விலகி வந்து இன்றைக்கு சித்த மருத்துவத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் இந்த பக்க விளைவுகள் இல்லாமல் தாங்கள் வாழ்வதற்கு முயற்சிக்கின்றார்கள், நோயற்றவர்களாக வாழ்வதற்கு. சரி, இன்றைக்கு நாங்கள் பேசிய பொருள் கூட இன்றைக்கு சாஸ்திரங்கள் இது பற்றி நம்பிக்கைகள் பற்றி பேசியிருக்கின்றோம். சிலக்ஷன் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், இந்த நம்பிக்கைகள் நம்பிக்கையோடு இருப்பவர்கள் அதை நம்புகின்றார்கள். அதில் சிலது நம்பிக்கை இல்லாமல் அல்லது சிலது மாறி நடக்கின்ற பொழுது அந்த தளத்திலிருந்து நம்பிக்கை இழப்பவர்களுக்கு ஏற்படுகிறது இல்லையா? ஆமாம். சில முன்னைய காலத்தின் ஐயாக்கள் இல்லாவிட்டால் அம்மாமார் கூட சில நேரம் எங்கள் மேலே கோவப்பட்டு கொண்டிருப்பார்கள். இப்பொழுது இவர்களுக்கு என்ன தெரியும், இப்போ வந்த இளைஞர்கள் ஆரம்ப காலத்தில் இப்படி நம்பிக்கை இருந்தது, இப்படி தான் நாங்கள் செய்தோம், இப்போ என்னத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர்கள் கதைப்பதற்கு இன்னொரு காரணம், இப்போது நடைகின்ற எங்களுடைய சில நிகழ்வுகள் இல்லாவிட்டால் சில கலாச்சார சமய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, இது வந்து முன்னைய காலத்தில் நடந்ததை போல இப்பொழுது நாங்கள் செய்வதில்லை. அது ஒரு தவறு இருக்கின்றது. அங்கே நாங்கள் முன்னைய காலத்திலே அந்த ஒரு சம்பிரதாயத்தை மதித்து அதன்படி செய்வோம். இப்பொழுது கூட அப்படி இல்லை. குறிப்பாக இந்த மரண வீட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் முன்பு வந்து இப்பொழுது இருக்கின்ற மரண வீட்டு ஊர்வலங்களும் முன்பிருந்த ஊர்வலங்களும் எவ்வளவோ இப்பொழுது இந்த நாகரிகத்தினுடைய வளர்ச்சியோ இல்லாவிட்டால் அந்த அவர்களுடைய ஆடம்பரமோ தெரியவில்லை, இப்படி நடக்கின்றது. அப்படியான ஒரு மாற்றம் இருக்கின்றது. இதற்கும் அவர்கள் முன்பு காலத்திலே வந்து 4 பேர் தான் சுமந்து கொண்டு போக வேண்டும், அதுபோல் பாடை என்று சொல்வார்கள், பாடை அமைத்து கொண்டு போக வேண்டும், அப்படி என்று சொல்லி எல்லாம் விதி இருக்கிறது. இப்பொழுது அப்படி இல்லை. மரண வீட்டில் சென்று செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுகின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். அப்படி செத்த வீட்டில், அதாவது சொல்வார்கள் செத்த வீட்டில் ஒரு செல்ஃபி என்று போடுவார்கள். இது அந்த எங்களுடைய இருந்த நம்பிக்கை சடங்காசாரங்களை எல்லாம் புரட்டி விட்டு இருக்கின்றது. இன்றைக்கு ஏசி காரில் தான் போனால் அவருக்கு ஒரு மதிப்பு, பிள்ளையெல்லாம் வெளிநாட்டு வந்தார். அது இல்லை, 4 பேர் சுமக்கிற அந்த தோளிலிருந்து சுமந்து கொண்டு போகிறது தான் எங்களுடைய மரபு, எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கலாச்சாரம். அதனால் இன்றைக்கெல்லாம் மாறி இருக்கிறது. அதற்கு இப்படி நாங்கள் இதை மாற்றத்தை பார்க்கும் பொழுது, இந்த முந்தைய காலத்தில் இப்படியான நம்பிக்கை இருந்தது, இது இருந்திருந்தால் இது மாறி இருக்காது என்று கூட ஒரு யோசனை இருக்கிறது. இதை விட அது பரவாயில்லை என்கிற ஒரு யோசனை கூட தோணுகிறது. ஆனால் அதிகமாக இந்த மூட நம்பிக்கை இருக்க வேண்டும், சாத்திரங்களில் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒவ்வொரு படிமுறைகளும் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி நாங்கள் ஆராய்ந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் மூட நம்பிக்கை அதிகமாக வைத்திருக்கக்கூடாது. அது அவர்களுடைய மனதிலும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைக்கு ஏற்றபடி அது அமைந்திருக்கிறது. இது காலங்காலமாக நாங்கள் சாஸ்திரங்களை பார்த்து, திருமண பொருத்தங்களை பார்த்து, வீட்டு மனை பொருத்தம் பார்த்து, குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற விடயங்களை பார்த்து, தாய் தந்தைக்கு இந்த குழந்தை பிறந்தால் இந்த பொருத்தம் இருக்கும் என்று இவற்றையெல்லாம் பார்த்து இன்றைக்கும் நாங்கள் அவற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். பலர் இந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எது எப்படியாக இருந்தாலும் கூட அந்த தளங்களில் இருந்து கொண்டு நம்பிக்கையோடு பார்ப்பவர்களுக்கு அது நம்பிக்கையாக இருக்கின்றது. அதை மறுபக்கமாக பிரட்டி பார்க்கிற பொழுது அது அவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்துகிறது. இதுதான் நாங்கள் பேசக்கூடிய இன்றைய பிரமுகர்களோடு இதை பற்றி தான் பேச போகிறோம் இல்லையா? சரி சுலக்ஷன், நாங்கள் இப்பொழுது சிறிது வர்த்தக விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ள போகிறோம். அதற்கு பிறகு பத்திரிகைகள் என்று